ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதி விசஸ் எஃப்ஜே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் வந்து வாக்குவாதம் ஏற்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி எஃப்ஜே மேல ஒரு வழக்க ஒண்ணு தொடுத்திருக்காங்க. அதாவது நான் இந்த வீட்டுல வந்து லவ் மட்டும் தான் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேன், வேற எந்த வேலையும் பார்க்கல, என்னோட உழைப்பெல்லாம் வந்து இவங்க வந்து நான் லவ் மட்டும் தான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய டப்பாவில் அடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே ஒரு புகார் ஒன்று போட்டிருந்தாங்களே. சோ அந்த ப்ரோமோ கண்டினியூஷன் தான் இது. அந்த கேஸ் முடிஞ்சிச்சு. அந்த கேஸ்ல வந்து விஜய் பார்வதி டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அதனால வந்து எஃப்ஜே என்ன சொல்றாப்லன்னா, இந்த கோர்ட்ல வந்து யாருக்குமே வந்து டெக்கோரமே ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம விக்கல் சுக்ரம பார்த்து சொல்லியிருந்தாப்ல. அதாவது எல்லாம் முடிச்சுட்டு ஜட்ஜ் எல்லாம் வந்து வெளியே போறாங்க. அந்த டைம்ல வந்து இந்த வார்த்தையை விட்டாப்ல. சோ அப்ப வந்து நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, சோ திஸ் இஸ் வை ஐ செட் இஸ் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. சோ அந்த இடத்துல காண்டா அவர் எஃப்ஜே என்ன பண்றானா, ஆமாங்க நீங்க லவ் பண்ணி தான் சுத்துறீங்க, இப்பயும் சொல்றேன், இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக்க மறைச்சிட்டு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, சோ நீங்க வந்து லவ் பண்ணாத மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். சோ இதனாலதான் வந்து காண்டா அவர் விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா, வெளியே வந்தாங்க. அந்த கோர்ட் அந்த ஆக்டிவிட்டி ஏரியா விட்டு வெளியே வந்துட்டு சபரி கிட்ட பாத்ரூம் ஏரியால நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து என் வாயில இருந்து வேர்ட்ஸ் போடணும்னு பாக்குறான். அதாவது இந்த வீட்டுல நான் என்ன பண்ண அவனுக்கு என்ன, ஓகேவா, ஹூ இஸ் ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அதாவது விஜய் பார்வதி வந்து சபரி கிட்ட சொல்றாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்த வீட்டுல, அதை கேட்கறதுக்கு அவர் யாரு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சபரி கிட்ட பேசுறதை பார்க்க முடிஞ்சது. சோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, உங்களால எல்லாருமே பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. இப்ப லைவ்ல என்ன செக்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா, விஜய் பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டு பேர் பண்ண வேலையால வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து பால், டீ, காஃபி, அதுக்கப்புறமேட்டு நம்ம முட்டை, இது எல்லாமே வந்து போயிடுச்சு, ஓகேவா. சோ இதனால காண்டார் ஹவுஸ் மேட்ஸ் நம்ம கேப்டன் எல்லாரும் வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க பிளான் போட்டிருக்காங்க. அதை விக்கல் சுக்ரம் தான் வந்து சொல்லியிருக்காப்ல, ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம்ல வந்து நம்ம கேப்டன் வந்து அதை சொல்றாப்ல, அதாவது இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசினா தானே பிரச்சனை வருது, நீங்க ரெண்டு பேரும் பேசத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுல அதிகமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. ஏன்னா உங்க ரெண்டு பேரால இந்த வீட்டுல எல்லாருக்குமே வந்து கிராசரிஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. சோ அதனால நீங்க வந்து ரெண்டு பேரும் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாக்குவாதம் வந்து இதுல போயிட்டு இருக்கு. விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல பேசாமலாம் இருக்க முடியாது, கம்யூனிகேஷன் பண்ண தானே வந்திருக்கோம், நாங்க கம்யூனிகேஷன் பண்ணாம எப்படி இருக்க முடியுன்றாங்க. இன்னைக்கு காலையில கூட மக்களே, இன்னைக்கு காலையில எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேணு முட்டை விக்கல் சுக்ரம் வெறிப்பேத்தலன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி போயிட்டு கம்புதினை வந்து கட்டி பிடிச்சிட்டு அதை மைக்க வந்து மறைச்சிட்டு வந்து ஒரு காதுல குசு குசுன்னு பேசுறாங்க. அப்ப பிக் பாஸ் சொன்னது என்னதான் மரியாதை எனக்கு புரிய மாட்டேது. காலையில அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஜாகிங் போறேன், வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து மைக்க மாட்டாம ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேப்டன் அமித் பார்கவ் வந்து சொன்னாப்ல, அதாவது நீங்க மைக்க போட்டு வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் கேட்காம இவங்க பாட்டுன்னு அதுக்கப்புறமேட்டு கமருதீன் மாட்டாப்ல, அது வேற விஷயம். பட் ஆனா இவங்க வந்து இந்த விதி அதிகமா மீறிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியும் வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விஜய் பார்வதிக்கு வந்து விஜய் பார்வதி குளிச்சுட்டு வெளியே வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து மைக்க மறந்து அங்கேயே விட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்ரூம் அண்டியே. சோ அப்ப நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்பல விஜய் பார்வதி மைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போயிட்டு அந்த மைக் எடுத்துட்டு வராங்க. சோ இந்த மாதிரி மைக் இஷ்யூஸ் இந்த வீட்டுல பெருசா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காலையில இருந்து நல்லா கூத்து வச்சிட்டு இருக்காங்க. மைக்க மறைச்சு பேசுறது, மைக்க கைட்டி வச்சு பேசுறது, அது மட்டும் இல்லாம கட்டி புச்சுன்னு வந்து பேசினா மைக்ல வந்து எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டு விக்கல் சுக்ரம் காண்டத்துன்னு சொல்லிட்டு பேசுறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுல போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிய மாட்டேது. கேட்டா வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த வீட்டுல, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னா நீங்க பண்றதுனால தான் மத்தவங்க வந்து கிராசரிஸ் போயிருக்கு, ஓகேவா. சோ இதுக்கான சிவியரான பனிஷ்மெண்ட் விஜய் கிட்ட வந்து கண்டிப்பா வீக்கெண்ட்ல கிடைக்கும். சோ விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆக போறாங்கன்றத நான் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா விஜய் பார்வதி அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, மறுபடியும் இன்னைக்கு காலையில இருந்து 3 வாட்டி வந்துச்சு மைக் அனௌன்ஸ்மெண்ட். சோ அதை வந்து அவன் திருத்திக்கணும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வழக்குல வந்து விஜய் பார்வதி டீம் தான் ஜெயிச்சிருக்கு. விக்கல் சுக்ரமுக்கு 2வது வெற்றி. விக்கல் சுக்ரம் 2வது வாட்டி வந்து கேப்டன், அதாவது லாயரா இருந்திருக்காப்ல. சோ அதனால வந்து அவருக்கு கிடைச்ச 2வது வெற்றியா பார்க்க முடியுது. விஜய் பார்வதி டீம் தான் வந்து இந்த வழக்குல ஜெயிச்சிருக்காங்க. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எஃப்ஜே டீம் தோத்துச்சு. இதுக்கப்புறம் வரப்போது ஆதிரியோட வழக்கெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதிரி போட்ட வழக்கு எஃப்ஜேக்கு அகேன்ஸ்ட். சோ அது வந்து வேற லெவல்ல போகும்னு நினைக்கிறேன். காலையில இருந்து அரோரா கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆதிரி. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வழக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் லைவ் பார்த்து அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.